அசோகர் என்ன மொழி பேசினாரு? பாலி மொழி. அப்போ தமிழ் அழிஞ்சுதா? இல்ல, புத்த துறவியும் சமண துறவியும் என்ன மொழி பேசினாங்க? அவங்க வடக்க இருந்து வந்தாங்க, அவங்க மொழிதான் தெரியும். ஆக அவங்க மொழியும் இங்க சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்க, ஆனா தமிழ் வாழ்ந்துச்சு. ஆதிசங்கரர் காலத்துல சமஸ்கிருதம் எப்படி இருந்து? பெருசா இருந்துச்சு. இங்க அந்த சமஸ்கிருதம் படிச்சுதான் பாரதம் ராமாயணம் எல்லாம் தமிழுக்கு கொண்டு வந்தாங்க. நாயக்க மன்னர் என்ன ஆட்சி மொழி பேசினார்கள்? தெலுங்கு. அப்பொழுது தமிழ் அழிந்ததா? குற்றால குறவஞ்சி எல்லாம் அப்படிதான் எழுதினாங்களாம். அரசர் நிறைய சன்மானம் கொடுத்தாராம். சுல்தான்கள் ஆட்சி மொழி என்ன? உருது மொழி. அடுத்தால யாரு வந்தா? வெள்ளைக்காரன். அப்பவும் தமிழ் அழிஞ்சிட்டா? இல்ல, நிறைய புஸ்தகம் தமிழ்ல பைபிள் கூட வந்துச்சு. சொல்லு, இவ்வளவு காலம் தமிழ் எப்படி நின்னுச்சு? ஆதீனம், மடம், சைவ சித்தாந்த கழகம், கோவெல்லாம் தமிழை காப்பாத்துச்சு. இப்ப சொல்லு, அப்பெல்லாம் திராவிட கழகம் இருந்துச்சா? இல்ல, அப்படி பேர் கூட கிடையாது. பெரியார் இருந்தாரா? அவரோட முப்பாட்டனுக்கும் கொள்ளுதாத்தா எங்கேயோ வயல்ல உழுதிட்டு இருந்தாரு. அண்ணாதுரை, கருணாநிதி. பெரியார் முப்பாட்டனே தெரியல, இவங்களை பத்தி கேட்டா எப்படி? 800 வருஷமா தமிழ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போ இப்படி நாசமா கெட்டு போச்சு? திராவிட கழகம் வந்த பின்னாடி கெட்டு போச்சு. ஆக தமிழ் எப்போ அழிய ஆரம்பிச்சு? அத வச்சு அரசியல் பண்ணும்போதுதான் அழிய ஆரம்பிச்சிருக்கு. பல நூறு வருஷமா அழியாத தமிழ் இனியாடா அழியும்? யோசிங்க, திராவிடம் இல்லாத இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், இந்தோனேசியா போன்ற நாடுகளில் தூய தமிழ் பேசுகின்றார்கள் எப்படி?